அதாவது ஸ்ரத்த, அஸ்ரத்த, கூஸ்ரத்தன்னு ஒண்ணு இருக்கு. கூஸ்ரத்தன்னா மூட நம்பிக்கை, கண்மூடித்தனமா நம்புறது. சில பேர் என்ன சொன்னாலும் ஆமா, என்ன சொன்னாலும் ஓகே. உனக்கு இருக்கிற அடிப்படை அறிவை வச்சு யோசிப்பியானா யோசிக்கவே மாட்டோம். அதுக்கு பேர் தான் கூஸ்ரத்த, மூட நம்பிக்கைக்குள்ள விழுவுறது. அவங்க எது சொன்னாலும் அப்படியே ஏத்துக்குவேன். அதை கொஞ்சம் கூட அது லாஜிக்கலா கன்க்ளூட் ஆகுமான்லாம் யோசிக்கிறதே இல்லாம நிறைய மனிதர்கள் மூடத்தன்மையில இருப்பாங்க. அந்த மாதிரி கூசுறதும் இருக்கக்கூடாது. எதன் மீது நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி ஆப்த வாக்கியம், அனுபவ வாக்கியங்கள், ஞான வாக்கியங்கள் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே நமக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தாது. நமக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துறதுன்னா சரியான சிரத்தை, நமக்கு குருமார்களின் மீது சரியான சிரத்தை. ஈவன் நீங்க தவறாக வைத்தா கூட அது உங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு லேர்னிங் ஃபீல்டா தான் இருக்குமே தவிர நீங்க கீழ் நோக்கி போக மாட்டீங்க. நான் என்னோட லைஃப்லயே நிறைய நான் பார்த்திருக்கேன். பல இடங்கள்ல போயிருக்கேன், பல ஆசிரமங்கள் இருந்திருக்கும், பல குருமார்களிடம் இருந்திருக்கும். அங்கங்க இருக்கும்போது அவர்கள் எல்லாம் ஞானமும் அல்ல உயர்ந்தவர்களும் பல தெளிவடைந்தவர்களும் நினைத்துதான் அவர்களோட இருந்து அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து ஸ்ரத்தையாக இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அதுல நாம நல்லதும் கிடைக்கும், சில நேரத்துல ஏமாற்றமும் படுவோம். இப்ப ஏமாற்றப்படும் போது அதுல இருந்து வரக்கூடிய பாடத்தை எடுத்துக்கொண்டு அடுத்து மீண்டும் தெளிவாக அடுத்து எங்க ஸ்ரத்த வைக்கணும்னு தான் போவோமே தவிர இதுக்கு மேல யாரையும் நம்பவே மாட்டேன்னு போவோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு போவோமே தவிர கீழ் நோக்கி போகவே மாட்டோம். அதான் இங்க ஹேமலேகை திருப்பி திருப்பி சொல்றான், நீ ஸ்ரத்தை இல்லாம இருந்துராத, நான் சொல்லக்கூடிய வாக்கியங்களை ஸ்ரத்த வையு, மகான்களோட வாக்கியங்களை ஸ்ரத்த வையு அப்படின்னு சொல்லும் போது, உன்னால் சிந்திக்கப்படாதது ஒன்றுமில்லை என்று கூறினானுங்கும் போதே தன்னுடைய மனைவியான ஏமலேக்கையின் மீது அவன் நம்பிக்கை வந்து விட்டது. உன்னால யோசிக்க முடியாது எதுவுமே கிடையாது, நீ நல்லா யோசிக்கிறவன், நல்ல புத்திசாலி, நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம டேக்அவே பாயிண்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். குருமார்களும் சரி, குருமார்களுடைய வாக்கியத்திலும் சரி, ஞான சாஸ்திரத்திலும் சரி, அது சொல்லக்கூடிய விஷயம் சரி என்று அல்லது அது உண்மையாக இருக்கும் என்ற சிரத்தையில் இருந்து பயணிக்கும் போது அது நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும். சிரத்தை இல்லாமல் நாம் அல்லது பயணித்தோம் என்றால் அது நமக்கு அனுபவத்தை கொடுக்காது. அது ரொம்ப முக்கியம். அப்படி எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னு கேட்டா, இப்ப இத்தனை கிளாஸஸ் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணும்போது இங்க சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படையில இவர் ஏதோ சொல்றாருன்னு கேட்போம்னு ஒரு சிரத்தையில தான் ஆரம்பிச்சு பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதுல உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், சொன்ன மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குங்கும் போது இதெல்லாம் சரியா இருக்கும் பட்சத்துல அப்ப இதுக்கு மேல சொல்றதும் சரியாதான் இருக்குங்கிற அந்த சிரத்தையினுடைய டெப்த்தை அதிகப்படுத்தும். அப்பதான் இந்த ஆத்ம ஞானம் நமக்குள்ள மாறும். இதுல என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, எனக்கு எதெல்லாம் ஓகேவோ அதெல்லாம் நீங்க சொல்லும் போது அதன் மீது எனக்கு சிரத்தை வருது. எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ, எனக்கு எதெல்லாம் வேண்டாமோ, இது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதன் மீது நீங்க சொல்லும் போது அது எனக்கு சிரத்தை வராது. இங்கதான் கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆகுது. எனக்கு அனுபவமான விஷயங்களை சொல்லும் போது நான் ஏத்துக்கிறேன். எனக்கு அனுபவமே இல்லாம இல்ல அனுபவத்துக்கு வேறான ஒரு விஷயத்த சாஸ்திரம் சொல்லும் போது நீங்க சொல்லும் போது அதன் மீது எனக்கு சிரத்தை வரலையே அப்படின்றீங்க. நீ உடம்பு இல்ல, நீ மனசு இல்ல, நீ புத்தி இல்ல, நீ சைத்தன்யம், நீ ஆன்மா அப்படிங்கும் போது அது எனக்கு அனுபவமே இல்லையே, அதை நான் எப்படி நம்புறதுன்னு கேக்குறீங்க. நீ உடம்பு இதுல இப்படி இப்படிலாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் போது அதுல சில விஷயங்கள் செய்யும் போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அதை ஏத்துக்க முடியுது. ஆனா இந்த இடத்துலதான் நம்மை மீறி நாம அந்த வாக்கியத்தின் மீதும் அவங்க மேலே அந்த சிரத்தை வைக்கும் போது அதுல பயணிக்கும் போதுதான் அது நமக்கு மாறுது. ஒரு கோச்சை நம்பி நம்ம ஒரு ட்ரைனிங் எடுக்கும்போது அவரு நமக்கு நல்லா ட்ரெயின் பண்ணுவாருங்கும் போதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம அப்படியே செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்கும். அவங்க கோச் பண்றதுலயே டவுட் பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அல்ல அதை கோச் பண்றதே தவறுன்னு நினைச்சோம்னா நம்ம பிராக்டிஸும் பண்ண மாட்டோம், அவங்க சொல்லக்கூடியது உள்ளும் வாங்க மாட்டோம். அப்ப ரிசல்ட் எப்படி வரும்? அதனால இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட் இது. இது ஒண்ணு உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே எவ்வளவோ மாற்றங்கள் மனோசக்தி வரும், பணிவு வரும்,
நமக்குள்ள நிறைய நன்றி உணர்ச்சி வரும். ஏன்னா நம்ம இந்த சிரத்தையில இருந்து அவங்க சொல்றதை செஞ்சு நமக்குள்ள மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நினைக்கும் போது நமக்கு ஒரு கிராட்டிடியூட் வரும். சிரத்தை இருந்தாதான் சேவை செய்யும். சேவை செய்யணும். குரு சேவைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீதையில சொல்றார், சேவையால் செய்து உன்னை தயார் செய்ய அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ஈகோ வந்து எதையுமே டக்குன்னு ஏத்துக்காது. அது எப்படி நீங்க சொல்ற அப்படி எடுத்து அதெல்லாம் இல்லை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, எனக்கு தெரியல, எனக்கு புரிஞ்சாதான் எனக்கு 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 நான் அப்படின்னு போறதுனால அந்த நானையும் நான் எனது அகங்காரம் அமகாரத்தை அடிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு பெண்ட். உங்களோட ஈகோ பெண்ட் பண்ணணும்ல. ஈகோ யார்கிட்ட நம்ம பெண்ட் பண்றோம்? வீட்டுக்காரனா தூக்கி அடி, வீட்டுக்காரமா தூக்கி மிதி. யாருக்கிட்டையும் நம்ம பெண்ட் ஆக மாட்டோம். நம்ம மேல ஒர்க் பண்ற சீனியர்கிட்ட வேண்டாம் அப்ப நடிப்போம் கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி. ஆனா அப்ப நம்ம ஈகோ எங்கேயுமே பெண்ட் ஆகாது. ஆனா இங்க ஆத்ம ஞானத்துக்கோ ஒரு குரு முன்னாடி வரும்போது யூ ஹாவ் டு பெண்ட், அதர்வைஸ் யூ won't கெட் anything. நம்ம ஈகோவை பெண்ட் பண்ணாம நம்ம இங்க வந்து இது பண்ண முடியும். அவங்களும் ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு சத்தியத்தை போதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது டேக்கிங் ஃபார் கிராண்டடா போயிடும். ரெண்டாவது அந்த சத்தியம் அவனுக்கு அனுபவத்தை கொடுக்காது, அகங்காரத்தை கொடுக்கும்னா அவன் போதிக்கும். சொல்றதெல்லாம் சத்தியம் ஒண்ணுதான். ஆனா அனுபவபூர்வம் மாறுறதுக்கான யுக்திகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. யுக்திகளை கொடுக்கறதுக்கு உண்டான அளவுக்கு மனம் தயாரானாதான் யுக்திகளை கொடுப்பான். இந்த மனதுக்கு என்ன டெக்னிக், இந்த மனதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த இந்த அதுங்கிறதெல்லாம் அது டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஸ்ரத்தையை பொறுத்து தான் வரும். நான் நிறைய தடவை கிளாஸஸ் எடுக்கும் போதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு முன்னாடி வந்து உட்கார்றவங்களுடைய பொறுத்து தான் என்னுடைய பதிலே இருக்கும் அப்படின்னு பல தடவை இங்க சத்சங்கம் வர்றவங்களுக்கும் என்னோட 2 டே கிளாஸ் மற்ற கிளாஸ் வர்றவங்களுக்குலாம் சொல்லுவேன். முன்னாடி வந்து உட்காந்துருப்பா அவங்க பார்த்த உடனே அவங்களுடைய அந்த எனர்ஜிலே தெரியும் இன்னைக்கு நம்ம கிளாஸ் நல்லா போகுமா போவாதா. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்வால்மெண்ட் அவங்களுடைய சிரத்தையில இருந்தே நமக்கு இன்னும் மோர் அண்ட் மோர் ட்ரூத் வெளியே வரும். உட்காந்துருக்கவங்க எனக்கு சம்மந்தமே இல்லை இருந்தா 2 வார்த்தை பேசிட்டு இதுக்கு மேல போதுண்டா அப்படின்னு போயிடுவோம். ஈவன் நம்ம இந்த சத்சங்கமே அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து தொடர்ந்து இத்தனை வருஷமா நம்ம ரெகுலரா வர்றங்கிறதுனாலதான் இந்த சத்சங்கமே எடுக்கிறோம். வராதவங்களுக்கு நான் மட்டும் உட்காந்து தனியா எதுக்கு எடுக்க போறேன்? எனக்கு தான் தெளிவாயிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் சத்சங்கம் எடுத்து எனக்கு என்ன வரப்போகுது, இல்ல அதை கொண்டு போய் கொடுத்தேன்னு முன்னாடி வந்து கேட்கறவங்க இருக்கிறதா தானே சொல்றதுக்கு ஆள் இருக்கும். யாருமே இல்லைன்னா நான் உட்காந்து தனியா சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப முன்னாடி இருக்கிறவர்களுடைய சிரத்தை கேட்டால் போல் தான் இங்க இருந்து பதில்களும் வருகின்றன. ஒரு சாதகனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஈவன் ஜென்ரலா லைஃப்லயே நம்ம எல்லாத்து மேலேயும் சிரத்தை வைக்கிறோம். சிரத்தை இல்லாம இல்ல. உடம்பு இயங்குது, காலைல உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், சுவாசம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், செரிமானம் நல்லா இருக்குன்னு நல்லா யோசிப்போம்னு நினைக்கிறோம். நல்லது.